உறவுகள் அனைவருக்கும் வணக்கமுங்க. இங்கே தங்கராஜ் போய் மிரட்டிட்டு வந்துடுறாரு. கண்டிப்பாக 30 லட்சம் நீங்கள் தர வேணாம், கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை என் மச்சான் கொடுப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர இங்கே ஆடி போய் நிற்கிறாங்க. நம்ம குடும்பமே பார்த்திங்கன்னா மதி காலில் விழுகிறாரு. அவங்க அப்பா, இங்கே பாருமா, மன்னிச்சுக்கம்மா, தயவு செஞ்சு போய் கல்யாணம் பண்ணிக்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சுறாரு. நம்ம மதியோட அப்பா முடியவே முடியாதுன்னு எவ்வளவோ மதி சொல்கிறாங்க, ஆனால் கேட்க மாட்டேங்கிறாரு. ஒன்றால் நாங்கள் குடும்பமே இந்த மாதிரி ஏதாவது தவறான முடிவு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு இதை எடுத்துக்கிறாங்க, மருந்தை எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி புள்ள தானும் எல்லாரும் நாங்கள் அதை குடிக்கட்டுமா அப்படின்னு கேட்க, ஐயோ அப்படின்னு பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் இல்லாமல் நான் எப்படிப்பா, நான் மட்டும் வாழ்ந்து எனக்கு வேணாப்பா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு மதி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க காலையிலைக்கு. இங்கே பார்த்தா என்ன மாப்பிள்ளை நடக்குது அப்படிங்கிறாங்க சுரேஷ் அம்மா. இங்கே பார்த்தா கவலைப்படாதீங்க அத்தை, நான் இருக்கேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க அம்மா அதுக்குள்ளே தங்கராஜ் அம்மா, ஏம்மா என்ன நம்பிட்டு ஏன்டி கவலைப்படுறீங்க, யாரும் கவலைப்படாதீங்க, என் பிள்ளை நல்லது தான் பண்ணுவான் அப்படிங்குது. அதாக்காரி இதை யார் படைச்சாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தா காலையில் விடிஞ்சிருது, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள பொண்ணு வரும்னு சொன்னீங்க, காணோம். கண்டிப்பாக வரும் அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை அப்படிங்கிறாரு. சுரேஷ் இருந்துட்டு, மாமா என்ன மாமா பேசாமல் இரு மாப்பிள்ள, உனக்கு பொண்ணு வரும், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வாசலை பார்த்துட்ருக்காங்க. பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கு, இந்த வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் ரெடியாகுங்க. ஃபோன் அடிக்கிறாரு. அங்கே அவங்க அப்பாவுக்கு, மதி அப்பாவுக்கு ஃபோனை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த வர்றோம் அப்படிங்கிறாரு. என்ன வர்றேங்கிறிய, சீக்கிரம் வாங்க, மணி ஆகுதுல்ல அப்படின்னு தங்கராஜ் கத்துறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க. பொண்ணை பார்த்தோன்னே, ஏய் இவ எதுக்கு, இவ யாரு, இவ எங்கே வரணும் அப்படின்ட்டு சுரேஷ் கத்துறாரு. மாப்பிள்ள சும்மா இரு மாப்பிள்ள, அவள் தான் பொண்ணு, நான் தான் வர சொன்னேன், என்னம்மாம்மா இவ கழுத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பேசாத மாப்பிள்ள, இவ தான் உனக்கு பொண்டாட்டி. மாமா என்ன மாமா இங்கே பாரியா, நம்ம இழந்திருக்கோம், அந்த அவமானத்தை இவனால் தான் துடைக்கணும். இவளால் தானே உன் வேலை போய் நிற்கிற. இவளை பொண்டாட்டியா நீ கொஞ்சம் கட்ட சொல்லலை, இவளை வச்சு செய்யணும், அதுக்காகத்தான் திட்டம் போட்டேன். உனக்கு கல்யாணம் ஆகி கௌரவம் ஆகணியா, அதுக்கப்புறம் இவளை வச்சு கேஸெல்லாம் வாபஸ் வாங்குவோம் அப்படி இப்படின்னு சொல்ல. அப்படியா மாமா, இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது மாமா. அட பரவாயில்ல உடியா அப்படின்ட்டு இங்கிட்டு வராங்க. இங்கே நம்ம மதி திட்டம் தீட்டுது, நீ ஒரு திட்டமாக தீட்டுற, நான் ஒரு திட்டம் தீட்டுறேன்டா அப்படின்ட்டு கடைசியாக அதுக்கப்புறம் எல்லாரும் சம்மதிக்கிறாங்க. ஐயோ இவ வேணாம் அப்படின்னு சுரேஷ் அம்மா கத்துறாங்க. ஆனால் மலருக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா, வாங்க என் வீட்டுக்கு நீங்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இல்லை எட்ட நின்று வெளியில் நின்று இங்கே அடிச்சிங்க, கிள்ளி இறங்கி அடிச்சிங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் இதுங்களை க்ளீன் போல்டாக்குவீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, பார்க்கத்தானே போகிறீங்க இந்த மதியோட ஆட்டத்தை, இறங்கி வீட்டுக்குள்ளே வரங்காட்டிலையுமே அங்கே வச்சு அடிக்கிறதுக்கு தான் ரெடியாகி வந்திருக்கேன். என்ன மதி சொல்கிறீங்க? ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மேடையில் உட்காடுறாங்க. தாலியும் கட்டி முடிச்சிடுறாரு. மதி ஒன்றுமே சொல்லலைங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா எல்லோரும் மிரட்டிட்டு வந்திருக்காங்களா, அந்த இதுக்காண்டி ஒன்றும் சொல்லலை. கொஞ்ச நேரம் வாசலை பார்க்குறாங்க, யாரையுமே காணோம். போலீஸ் வருவாங்கன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம மதி. இங்கே பார்த்தா லேட்டாக தானே போலீஸ் எப்பவும் வந்துடுறாங்க. என்ன போலீஸ் எதுக்கு வந்திருக்கீங்க, என் பிள்ளைக்கு வேலை கொடுக்க போகிறீங்களா அப்படிங்குது சுரேஷோட அம்மா. ஆனால் இல்லை, இங்கே கட்டாய கல்யாணம் நடக்குதாமே, அதை கைது பண்ண வந்திருக்கோம், தடுக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னது கட்டாய கல்யாணமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல கல்யாணம் தான் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ல. அதாவது அவங்க சுரேஷ் அம்மா, அவங்க அண்ணன் எல்லாம் சொல்கிறாங்க. அண்ணன்னா அவங்க அப்பே தங்கராசு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்த போலீஸு இல்லைம்மா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யார், இதோ பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. பொண்ணை பார்த்து தங்கராஜ் செம்ம காண்டாகிறாரு. ஏய் என்ன நினச்சிட்டு வந்திருக்க, பொண்ணு அப்பாக்கிட்டையும் போயிட்டு, என்னையா உன் பொண்ணு இப்படி பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கேட்க, ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாதியா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏப்பா பயப்படுறீங்க, நான் இருக்கேன் அப்படின்ட்டு, இங்கே பாருங்கள் என்னை கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சதே இதோ இவர் தான் அப்படின்னு ஒட்டுமொத்த பழி எல்லாத்தையுமே நம்ம தங்கராஜ் மேலே போட்டுடுறாங்க. நம்ம மதி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவர் தான் மாப்பிள்ளை, கூட அவர் என்னை கட்டிக்க சம்மதம் இல்லை தான், ஆனால் இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். இவர் வாங்கின கடனுக்கு, எங்கள் அப்பா வாங்கின கடனுக்கு இந்த மாதிரி நீ பண்ணலை, உங்கள் 4 பேர்த்தையுமே தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டினார்.
அதுதான் அதனால தான் இப்போ இந்த கல்யாணமே நடந்திருக்கு, இங்கே பாருங்கள் ஆதாரம் அப்படின்னு காமிக்குது. ஆதாரத்தை ரெக்கார்டிங்க. அதுக்கப்புறம் இல்லை இல்லை அப்படின்னு கத்துறாங்க. அட கேளுங்க, மாப்பிள்ளைகிட்ட கேளுங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, இவன் சம்மதத்தோடு தான் கல்யாணம் நடந்துச்சு, யாரும் கட்டாய கல்யாணம் பண்ணலை. சரி, ஏன் சம்மதத்தோடு நடந்துச்சு, இவருக்கு என்ன கட்டிக்க சம்மதமானு கேளுங்க. என்னையா உனக்கு இந்த பொண்ணை கட்டிக்க சம்மதமா? சுரேஷ் பார்க்குறான், என்ன சொல்கிறேன்னு தெரியல. வார்த்தை உண்மை தானேங்க வெளில வரும் அவசரத்துக்கு. எனக்கு இவளை கட்டிக்க சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா, இவருக்கும் சம்மதம் இல்லை, எனக்கும் சம்மதம் இல்லை. எங்கள் அப்பா அம்மா மிரட்டினதுனால நான் சம்மதிச்சு வந்தேன். ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க இவர் தான் காரணம், இவரை கைது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அறிவுமதி. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, கைது பண்ணி போகிறாங்க. அடியே வீட்டுக்கு வராமலே என்னை பழி வாங்கிட்டுல, வந்து வச்சுக்கிறேன்டி, எத்தனை நாளைக்கு நான் உள்ளே இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்ட்டு போகிறாரு. தங்கராஜ் அம்மா, ஐயோ ஐயோ என் மையனை இப்படி பண்ணிட்டாங்களே, அடி பாவியலா, உன் வீட்டில் எந்த கல்யாணம் நடந்தாலும் எங்கள் வீட்டில் தாண்டி இது நடக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீ சம்மந்தியம்மா, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சுரேஷ் அம்மா கெஞ்சுறாங்க. அடியே பாவி மகளே அப்படின்னு மதியை அடிக்க வராங்க. அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. யாருக்கிட்ட? உங்கள் வீட்டு மூத்த மருமக வேணால் அடங்கி இருக்கலாம், நான் அடக்க மாட்டேன். என்ன இருக்குது, உங்கள் மையனோட வாழ்கிறதுக்கு வந்து நினச்சிங்களா? என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா வீட்டுக்கு வாங்க கிளம்புங்க அப்படின்னு மதி மலரை பிடிச்சி கூப்பிட, என்னது இவளுக்கு கூட்டு இப்போவே சேர்ந்துட்டாளுங்க, வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்ன ஆட போகிறாளுன்னு தெரியலையே, ஏற்கனவே கூட்டு செய்தி பண்ணிட்டாளுகளா அப்படின்னு சுரேஷ் அம்மா நினைக்கிறாங்க. சுரேஷ் அம்மாவுக்கு வயிற்ற கலக்குதுங்க. ஐயோ இப்போவே இவளுக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாளுகளே, கூட்டணி அமைச்சிட்டாளுகளே, இந்த வீடை 2ஆக்கிடுவாளுகளா? இவ வீட்டில் இருக்கிறவ ஓரளவுக்கு ஏதோ அடங்கி படங்கி இருக்கிறா, ஆனால் இவ பயங்கரமான ஆள். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என் புள்ள வேலையை போக்கிட்டா, இப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டா, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, என் மருமையனையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? நம்ம போய் முதல்ல என் மாப்பிள்ளைய பெயில் எடுக்கணும். என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு பேசலே, அவள் எங்கே அப்படின்னு கேட்க, உள்ள அரசியம் போயிருக்கா, ஓ மூத்த மருமகிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அவளை போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. அதனால் என்ன பண்ணுது, சுரேஷ் அம்மா மெல்ல வருதுங்க. வரையிலே எல்லாருக்கும் உள்ள புத்தி அப்படியே ஒட்டி கேட்பாங்களே, நிறைய பேர், ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. போயிட்டு அப்படியே கதவுக்கு பக்கத்தில் வச்சு என்ன பேசுகிறாளுங்கன்னு ஒட்டு கேட்குது. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, நீ தைரியமாக இருமலரக்கா, நான் பார்த்துக்கிறேன். இவங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆணவமா, இல்லை இவங்களுக்கு தலையில் கொம்பு இருக்கா? நல்லா வச்சுட்டு தானே வந்திருக்கேன் ஆப்பு. என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ பாவம் தெரியுமா, அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன், பண்ணி கூட்டியாந்துருக்காங்க என்னைய. நல்ல என்ன வந்திருப்பேனா, அதானே பார்த்தேன். எப்படா இந்த புள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சுன்னு நினச்சேன் மதி அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. ஓ இவ வேற எடுத்து கொடுக்குறாளே அப்படின்ட்டு கீழே இருக்கா ஏதோ நிழல் தெரியுது அப்படின்ட்டு வேகமாக வாசலுக்கு வர்றாங்க. கதவை பட்டாருன்னு திறக்க, அம்மா அப்படின்னு அவங்க மாமியார் மூஞ்சியில் போய் மோதிடுதுங்க கதவு. ஐயோ அம்மாங்கையில் என்ன வாசலில் ஒட்டு நின்று கேட்குறீங்களா? யார் ஒட்டு கேட்டது, என் மூக்கு போச்சே, வந்த அன்னைக்கு என் மூக்கை உடச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. அங்கே எல்லோரும் வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படிங்கல. நான் யதார்த்தமாக கதவை திறந்தேன், இவங்க இங்கே வந்து நிற்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. உடனே உன்னை போய் கூட்டின்னு வந்து தானே சொன்னேன், ஏன் இங்கே நின்ன? இல்லை சும்மா தான் நின்னேன். சும்மா நிற்கல, அப்போ நீங்கள் ஒட்டு கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, யாரை பத்திரி பேசுகிற என்ன அப்படி இப்படின்னு கத்துறாங்க, குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி என்னது கூப்பிட வந்தீங்க? என் மாப்பிள்ளை பெயில் எடுக்கணும், வந்து ஜாமீன் எடுடி, வாபஸ் வாங்கடி அப்படின்னு கத்துறாங்க. இந்த வேலை என்கிட்ட நடக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு டமால் டுமின்னு கதவை சாத்திட்டு உள்ளார போகுது மதி. என்னது வந்த அன்னைக்கு 6 அடிக்கிறாளே அப்படின்னு மலர் நினைக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம். கொஞ்சம் தொண்டா கட்டி இருக்குங்க, சரியில்லாமல் இருக்குது. குற்றங்குறைகள் இருந்தால் பொறுத்துக்கோங்க, ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.